ராசி ரைடர்னு சொல்லிருங்க. இப்போ நம்ம ஏற்காடு லேக்கு கிட்ட இருக்க 2 நாள் இருக்கோம். நம்ம எந்த வழியாக போகணும் தெரியுங்களா? இந்த வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம். நேராக போனால் வந்துட்டு பெங்களூரு, சேர்வராயன் டெம்பிள், கரடியூர் வியூ பாயிண்ட்டு. நம்ம இப்போ இந்த வழியாக போகும்போது மஞ்சக்கோட்டை போக போகிறோம். இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி தூரம் போனாக்கா சரவணபவன் ஹோட்டல் இருக்குது. நம்ம போய்கிட்டே வீடியோ பண்ணலாம். சரவணபவன் ஹோட்டல். மஞ்சக்கொட்டை போகிற வழியில் இப்படி ஒரு இடம். ஏற்காட்டில் மழை பெஞ்சதுனால அங்கங்கே சின்ன ஓடைகள் பாருங்க, அழகா இருக்கு வச்சுங்களா. சார் அவங்கள கவர் ஆகாது. அநேகமா இது பிரைவேட் எஸ்டேட்டுன்னு நினைக்கிறேங்க. அதாவது 2 சைடு இருந்து வர்ற ஓடை ஒன்னா சந்திக்குதுங்க. எவ்வளவு அழகா இருக்கு. இதில் 2 ரோடு இருக்குங்க. இந்த ரோட்டில் போனாக்கா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இந்த இதுலேயும் போகலாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைட்டாக அதில் போயிட்டு நம்ம அப்படியே ஒரு லாங் ரவுண்ட் அடிச்சுட்டு வர போகிறோம். வாங்க போகலாம். மஞ்சக்கொட்டை போகிற வழியில் ஒரு எஸ்டேட், அதில் வந்துட்டு இந்த ஜீப் நிறுத்தி வச்சுருந்தாங்க. பார்த்தேன், அழகாக இருந்தது.
வில்லிஸ் வெளியிலிருந்து எடுத்தேன். ஏன்னா உள்ள யாரும் இல்லாதனால நம்ம பர்மிஷன் வாங்காமல் எடுக்கக்கூடாது. அந்த வண்டி அருமையாக இருக்குங்க. இப்போ மஞ்சக்கொட்டைங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் குயிக்காக. இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே லாங் ரைடு போயிட்டு வர போகிறோம். அந்த இடம் லொக்கேஷன் பூரா நல்லாயிருக்கும், போகலாம். வேகமும் இருக்கு, வெயில் அடிக்கும். இடம் மஞ்சக்கொட்டை காட்சி முனைன்னு பேர். அது உள்ள போகணும். மஞ்சக்கொட்டையில் இந்த இடம் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. காட்டில் வாங்கினீங்கன்னா இதுதாங்க பட்டர் ஃப்ரூட்டுனுடைய மரம். கடைக்கு பாருங்க காய். கடைக்கு போனீங்கன்னா 200 ரூபா சொல்லுவாங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே மேலே செட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்படியா? இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா மஞ்சக்கொட்டையிலிருந்து வர்ற வழியில் இந்த இடம் இருக்குங்க. சார் வணக்கம். ரூம் டேரிஃபு எல்லாம் எவ்வளோங்க இது? சார் நம்மளது வந்து வீக் டேஸில் 2500 பண்ணிட்டு இருக்கோங்க சார் வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட. வீக்கெண்டில் 3000 பண்ணுறேங்க சார் வித் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க சார். ஓகே. இது பேர் என்னங்க? சன்ரைஸ் இன்னுங்க சார். அசம்பூர்லேருந்து மஞ்சக்கொட்டை போகிற வழியில் இருக்குங்க சார். ரைட்டு. லேக்கிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு? லேக்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வருங்க சார். ரைட்டுங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த கார்டு வந்துட்டு போடுறேன், பார்த்துக்கோங்க. இதுதாங்க அந்த ரூமினுடைய டீட்டெயிலு. தேவைப்படுறவங்க பயன் அடைச்சிக்கோங்க. அந்த ஸ்கை ரெசிடென்சி ஸ்டே அந்த இடத்துக்கிட்ட இருக்கோம்.
நம்ம தம்பிங்க வண்டி நிறுத்தி அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஏற்காடு ரவுண்டானான்றது லேக் ரவுண்டானான்றது ஒரு 3வது கிலோமீட்டர் இந்த பிளேஸ். நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் தெரியாது. ஆனால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க ஒரு சிலருக்கு இந்த இடம் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேரேஜ் ஆகிட்ட பிற்பாடு நிறையா புதுமண தம்பதிகள் அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் லெஃப்ட் போகணும். இந்த இடத்துல 2 ரோடு பிரியுதுங்க. இந்த தம்பிக்கு வந்துட்டு நம்ம ஃபாலோவர்ஸாம், சரி வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்குனாங்க. அதனால் வாங்க வெல்கம்னு எடுத்துக்க சொன்னேன். வாங்க வாங்க, நீங்களே சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தா எப்படி? வாங்க வெல்கம். ஏதோ அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் வாரமா வந்துடலாம். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் சார். தாராளமா என்கிட்ட எடுக்க மாட்டீங்களா? உங்ககிட்டே தான். ரைட்டுங்க, நல்லதுங்க. நீங்க எந்த ஊருங்க? நாங்க சேலம் தாங்க சார். இப்போ ரீசெண்டா உங்களுக்கு பார்த்தேன், ஏதோ ஒரு